application of derivatives la exercise 6.3 பார்க்குறோம். tangent and normal introduction. இந்த exercise ஃபுல்லாவே tangent and normal பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். tangent and normalனா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் x axis y axis போடுறோம். இதில் ஒரு கர்வ் போடுறோம். இதில் ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு லைன் போடுறோம். இந்த லைன் பேர் என்னென்னா டேஞ்சன்ட் லைன் பேர். டேஞ்சன்ட் லைன் அதாவது இந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணி ஒரு லைன் போடுறோம். இந்த லைனுக்கு பேர் டேஞ்சன்ட் லைன் பேர். ஸ்லோப் இது y equal to f of x of the tangent line. That is, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து x1 y1 கொடுக்குறோம். அதாவது this is called point of contact. இந்த கர்வும் இந்த லைனும் டச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்னு பேர். இப்போ ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் லைனுங்கிறது என்னென்னா derivative of this function with respect to x at the point x1 y1. That is dy by dx at the point of x1 y1. This is called slope of the tangent line. Next இந்த பாயிண்ட் இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுறோம். இந்த லைன் இப்படி பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுறோம். இது 90 டிகிரி இருக்கும். இந்த லைனுக்கு பேர் என்னென்னா நார்மல் லைன் பேர். நார்மல் லைன். Slope of the normal equal to normal equal to minus 1 by dy by dx at the point of x1 y1. That is minus 1 by slope of the tangent dy by dx at x1 y1. அதனால் dy by dx at x1 y1ங்கிறது tangent line. அதாவது slope of the tangent line. இதுக்கு தான் பேர் ஸ்லோப் ஆஃப் தி நார்மல். ஸோ இதை வந்து நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம். ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் வந்து என்ன சொல்லலாம்னா எம்னு வச்சுக்கலாம். ஸ்லோப்புனால எம்னு வச்சுக்கலாம். தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எம். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் தி நார்மல் ஈக்குவல் டு -1 பை எம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் த டூ லைன்ஸ் ஆர் பேரலல். இப்போ ரெண்டு லைன் பேரலாக இருந்ததுன்னா இது m1 இது m2. இந்த 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 லைனோட ஸ்லோப் வந்து m1 வச்சுக்கலாம். இது வந்து m2ன்னு வச்சுக்கலாம். if the two lines are parallel, if two lines are parallel, the slopes are equal. That is m1 equal to m2. If two lines are perpendicular, ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்கும்போது இது m1 வச்சுருக்கோம். இது டேஞ்சன்ட்டு, இது நார்மல். அதாவது m1ங்கிறது டேஞ்சன்ட் லைன், இது வந்து நார்மல் லைன். இஃப் டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், their slopes are m1 into m2, m1 into m2 equal to -1. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல m2ங்கிறது நார்மல், m1ங்கிறது டேஞ்சன்ட்டு. இப்போ m2 ஈக்குவல் டு இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் படிக்கலாம். m2 ஈக்குவல் டு -1 பை m1. அதாவது இங்கே போட்டிருக்கோம் slope of the normal equal to -1 by slope of the tangent. The m1ங்கிறது slope of the tangent. இந்த m1ங்கிறது slope of the tangent. ஓகே, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு லைன் போகிறது எக்ஸ் ஆக்சிஸில். இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இந்த பாயிண்ட் பேர்
பேரலாக போகிறது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் போகிறது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் டேஞ்சன்ட் லைன் போச்சுன்னா ஸ்லோப் வந்து என்னென்னா 0. சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக, அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் போச்சுன்னா, இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸு, இது ஒய், இதுக்கு பேரலாக ஒரு லைன் போகிறது ஸ்லோப்பு, அதுக்கு பேர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்லோப் போகிறது. அப்போது ஸ்லோப் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதாவது ஸ்லோப்புங்கிறது என்ன இந்த இடத்துல என்ன மீனிங்னா tan theta. tan theta ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக போச்சுன்னா tan theta ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்லோப் போச்சுன்னா tan theta ஈக்குவல் டு 0. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட், tangent equal to y minus y1 equal to m into x minus x1. அதாவது mங்கிறது என்னன்னா இந்த இடத்துல ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் equal to y minus y1 equal to minus 1 by m into x minus x1. நம்ம இங்கே பார்த்துருக்கோம் நார்மலோட இது என்னென்னா -1/m பார்த்துருக்கோம். அதுதான் நம்ம இங்கே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு த கர்வ் y equal to 3x to the 4 minus 4x at x equal to 4. First slope of the tangent to the curve. Y equal to 3x to the 4 minus 4x. அப்போ dy by dx equal to slope of the tangent na dy by dx at the point x1 y1 நம்ம படிச்சிருக்கோம் slope of the tangent. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு dy by dx equal to 4 into 3 12x cube minus 4. அப்போ dy by dx at the point, இங்கே பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 12 into 4 cube minus 4 equal to 12 into 4 4 are 16, 16 into 4 64 minus 4. இப்போது 768 வரும். 64 into 12 768 minus 4 equal to 764. So slope of the tangent equal to 764. Second sum, find the slope of the tangent to the curve y equal to x minus 1 by x minus 2. X is not equal to 2 at x equal to 10. Slope of the tangent to the curve y கொடுத்துருக்காங்க. Y equal to x minus 1 divided by x minus 2. அப்போ dy by dx equal to, இது வந்து u by v மெத்தடில் இருக்குது. ஸோ வந்து u by v whole dash equal to v u dash minus u v dashன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த டிவைடட் பை v2 v ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கணக்கு போட போகிறோம். இப்போ விங்கிறது என்னென்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு யூ டேஷுங்கிறது டிவை பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் யூங்கிறது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு வி டேஷ் விங்கிறது எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 வி டேஷுங்கிறது divided by x minus 2 whole square v square. This dy by dx equal to x minus 2 into x differentiate பண்ணனா 1 வரும் minus x minus 1 into dy by dx of d by dx of x ங்கிறது 1. அதே constant differentiate பண்ணனா 0 வரும் divided by x minus 2 whole square equal to x minus 2 minus x
minus into minus plus 1 divided by x minus 2 whole square equal to இந்த minus x இதுவும் cancel ஆகிடும். இப்போ minus 2 plus 1 minus 1 divided by x minus 2 whole square. இங்கே வந்து கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x equal to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே போடணும். divide by dx at x equal to 10. Slope of the tangent equal to minus 1 divided by 10 minus 2 whole square equal to minus 10 minus 1 divided by 8 square equal to minus 1 by 64. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கணக்கில் வந்து x is not equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து 2 இங்கே 2 போட்டோம்னு வச்சுங்களேன், 2 minus 2 0 ஆகிடும். அப்போ x minus 1 இப்போ வந்து anything x minus 1 by 0ங்கிறது என்னென்னா infinity. anything divided by 0ங்கிறது infinity. ஸோ அதனால் வந்து நம்ம x minus 2 இதை எக்ஸை வந்து நம்ம 2வை நம்ம இதில் போட முடியாது. இங்கே x தான் 10 தான் போட முடியும். ஸோ அதனால் நம்ம 10 போட்டு ஆன்சர் போட்டிருக்கோம். -1/64.